ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, அண்ணாமலை அவருடைய முதல் மாநாடு இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ தான் முடிஞ்சு அதில் அண்ணாமலை அவருடைய உரையும் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு சரி அதை பற்றி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும். அதுக்காக இந்த காணொலி. அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது நாம் வந்து எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணோம், இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவருக்கு ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் ஆக்கிட்டோம். ஸோ எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் ஒருத்தர் இன்னொரு மாற்றம் சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. ஸோ அப்படிங்கும்போது அவருக்கும் நாம வந்து சப்போர்ட் பண்றோம். அப்போ உங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அதாவது நீங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ விஜய்க்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணுங்க, இப்போ அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ண போறீங்களா, நீங்க அங்க மாற போறீங்களா அப்படி இப்படின்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுடுங்க. நல்லது பண்ணா யார் வந்தாலும் நம்ம வரவேற்போம். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. திராவிடங்கிற வார்த்தையை எனக்கு பிடிக்காது. அந்த கட்சிகளை ஒழியணும், இளைய ரத்தம் பாய்ச்சணும், புதுசா தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில போகணும். அதுக்கு புதுசா தனியா இந்த மாதிரி திராவிட கட்சிகளுடைய இது இல்லாம புதுசா வர்றவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். அவங்களுக்குள்ள போட்டி நல்லா வரணும், அரசியல் போட்டி இருக்கணும். அதுல யாரு நல்லா பண்றாங்க அப்படிங்கிறத மக்களா பார்த்து முடிவு பண்ணட்டும் அப்படிங்கிற நம்ம இது. அந்த வகையில தான் அவங்களுக்குலாம் தெரியும். தளபதி விஜய் அவர்கள் சினிமா துறையிலிருந்து அரசியல் வரும்போது எல்லாரும் பாத்தீங்கன்னா அவர் வந்து கூத்தாடி இவன் சினிமாவில் இவங்களுக்கு என்ன தெரியும் இப்போ வரைக்கும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு அப்ப இருந்து சப்போர்ட் பண்ணிருக்கோம். அப்படிலாம் என்ன கூடாது, சினிமாங்கிறது ஒரு தொழில். ஓகேவா? அவரு என்ன நினைக்காரு, மனசுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ண நினைக்காரு, அதை வரட்டும், பண்ண விடுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட். அதெல்லாம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழுமையாக சப்போர்ட் பண்ணிருக்கோம், இப்பவும் சப்போர்ட் பண்ணிருக்கோம். அதில் நமக்கு இந்த மாற்றத்தும் கிடையாது. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து மாநாட்டுக்குள்ள வரலாம். அண்ணாமலையுடைய மாநாடு இப்போ எல்லாருக்கும் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு மாநாடு வந்தாலே கண்டிப்பாக கம்பேரிசன் செஞ்சது வந்துடும். ஏன்னா இப்பதான் புதுசா விஜய் மாநாடு நடத்தி அரசியல் ஜெயிச்சு வந்திருக்காருல்ல, அப்ப எல்லாருமே அதோட கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவருடைய மாநாட்டுக்கு வந்தக்கூடிய கூட்டம் நல்ல ஒரு கூட்டம். அதாவது நீங்க வந்து விஜய் அவர்களுடைய அந்த மாநாடு கூட கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த கூட்டத்தோட கம்பேர் பண்ணீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா மழையா இருக்கும், இது வந்து மடுவா தெரியலாம். ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்களுக்கு வந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 34 வருடங்களுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா அந்த சினிமா துறையில ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்து உலகமெங்கும் தன்னுடைய ரசிகர்களை வச்சிருக்காரு. ஓகேவா? அவர் ஒரு அரசியலுக்கு ஆரம்பிக்காரு அப்படின்னு சொன்னா போதும், அது எக்கக்கட்டு, அதை வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் திரளும் அந்த மாநாட்டுக்கு. ஸோ ஆனா அண்ணாமலைகள் அப்படி கிடையாது. அவர் எப்ப பிஜேபியில சேர்ந்தாரோ, பிஜேபி தமிழ்நாட்டில் வந்தாரோ, ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஆள் இருந்ததே எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? அவர் வந்து சினிமா ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அவர் வந்து தமிழ்நாட்டு அரசியல் தலைவராக இருக்கும்போது அவர் பேசினது இதெல்லாம் வச்சுட்டு ஸோ அவர் மேல ஒரு அபிப்பிராயம் கொண்டு அவருக்காக அந்த கூட்டம், இந்த கூட்டங்கள். ஓகே, புரியுதா? அதுக்கப்புறம் சில கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அதாவது சில பேருக்கு சில பேரை பிடிக்காதுல்ல. இப்போ விஜயவால பிடிக்காத சில பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு கட்சியிலும் பிடிக்காம இருக்கக்கூடியவங்க, நடுநிலையாளவங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் படித்தவர், ஒரு அதிகாரியாக இருந்து வேலை பார்த்துருக்கவர். ஸோ அதனால நம்ம அவருக்கு அங்கே போகணும் அப்படின்னு நினச்சது கூட்டம். ஸோ அதனால நீங்க வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் கட்சி கூட்டத்துக்கூடையும் இதை கம்பேர் பண்ணாம பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து கூட்டம் ஒரு நல்ல ஒரு கூட்டம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து கோழி கோட்டல் பிரியாணி இந்த மாதிரிலாம் கொடுக்காம வந்து கூட்டம். அதனால நம்ம மனசார அது ஒரு நல்ல கூட்டம் தான். நல்ல இளைஞர் கூட்டம்லாம் வந்திருந்தாங்க, நம்ம பாராட்டணும். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்ம ரெண்டு பேரும் கம்பேரிசன் பண்ணி பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய அந்த கூட்டத்துல அந்த மாநாட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த மாநாடே பாத்தீங்கன்னா போதை ஒழிப்புக்கு எதிரான ஒரு மாநாடு. அதான் முதலாக ஒரு கட்சியை அரசியல் இயக்கமா கொண்டு வர போறாரு. அதை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பை ஆரம்பிச்சு அது வந்து ஒரு முதல் மாநாடாகவே பாத்தீங்கன்னா ஒரு போதை ஒழிப்புக்கு எதிரான ஒரு மாநாடாக முன்னிறுத்துறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா போதையால நம்ம நாட்டை எவ்வளவு குற்றங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு, எவ்வளவு இளைஞர்களுடைய வாழ்வாதாரமே சீரழிஞ்சு குடும்பம் நிர்கதியா. ஸோ ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாடு ரொம்ப ஒரு பின்னோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ அதை மாத்திர விதமா ஒரு முன்னெடுப்பா ஒரு போதை ஒழிக்கிறதுக்காக ஒரு மாநாடு ஒரு அரசியல் இயக்கமா சேர்ந்தவங்க பண்றாங்க அப்படிங்கும்போது அதை நம்ம வரவேற்கணும். அதனால பாத்தீங்கன்னா அந்த போதை ஒழிப்பு சம்பந்தமா அவங்க நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அந்த மாநாட்டில் பேசினாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாருமே அதாவது அது எவ்வளவுக்குள்ள கெடுதல், நாம மாறினா மட்டும் போறாது, நம்ம கூட உள்ளவங்களையும் மாத்தணும் அப்படின்னு அது எல்லாரும் பேசினாங்க. அது சிறப்பா இருந்துச்சு. அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு 6 தீர்மானங்கள் போட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா அந்த போதைக்கு தான் பேசினாங்க. அதுல டிவி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் 717 கடைகளை மூடிருக்காங்க. அது மட்டும் போதாது, அதுக்கப்புறமும் கடைகளை மூடணும். இன்னும் நிறைய இடங்கள்ல இன்னும் கடைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா இருக்கு, பள்ளி கல்லூரிக்கு கோயிலுக்கு நெருக்கமா, அதையும் மூடணும் அப்படிங்கிற விதத்துல சொன்னாரு அந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது. ஆனா அது சொல்லும் போது ஒரு வார்த்தையை கொஞ்சம் கரெக்டா பேசியிருக்கலாம். அதாவது ஏதோ 717 கடைகள் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற நோக்கத்துல அந்த கடைகளை மட்டும் மூடிருக்காங்க அப்படின்ட்டு அவர் பேசும்போது சொன்னாரு. அப்படி கிடையாது, மொத்தம் எவ்வளவு கடைகள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு முதல்ல ஆட்சிக்கு வந்து ஒரு மாத காலத்திலேயே ஒரு முன்னெடுப்பை எடுத்து முதல்ல படிப்படியாக மூட முடியும் ஒரு 717 கடையை மூடிருக்காங்க. ஸோ அவர் சொன்னதே கொஞ்சம் கரெக்டா சொல்லலாம். ஓகே, அதை நான் கவனிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 6 தீர்மானங்கள் போட்டு அதுக்கப்புறம்
நம்ம மெயினா பார்க்க வேண்டியது அண்ணாமலையுடைய ஸ்பீச் தானே. அவர் என்ன பேச போறார், அவர் எந்த ஒரு கொள்கையை சொல்ல போறார், என்ன அவருடைய நோக்கம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, அவர் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பெருசா கொள்கையை நோக்கம்னு நம்ம எடுத்துக்கலாம்னு ஒரு அரசியல் கட்சியா மாத்தல. இப்போதைக்கு அது ஒரு இயக்கமா தான் வந்திருக்கு. இயக்கத்துல வீத லீடர்ஸ்ங்கிறதுல எல்லாரையும் மாதிரி நானும் ஒரு தன்னார்வலர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேச ஆரம்பிக்காரு. அதுல மெயினா நான் கவனிச்சது கேட்டீங்கன்னா, அதாவது இங்க எல்லாம் சொல்லுவாங்க அண்ணாமலை நீ தேசியவாதியா என்ன கேட்பாங்க. நான் இருமாப்படம் சொல்றேன், நான் ஒரு தேசியவாதி அப்படிங்காரு. எனக்கு உண்மையிலே அது பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா தேசியவாதியா இருக்கணும் எல்லாரும், நம்ம நாட்டுக்கு பத்தி நம்ம நிர்பந்தம் கொடுக்கணும், அது எனக்கு ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு அதாவது இப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்த உடனே என்னப்பா நீ பிரஸையை சந்திக்க மாட்டேங்க, அதாவது டிவிக்கு வேற ஆட்சிக்கு வந்துட்டு 2 வெளி வெளுத்து விடுன்னு எல்லாரும் என்கிட்ட கேட்கறாங்க. அதாவது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், அதாவது நம்ம யாரையும் விமர்சிக்கிறதுக்காக வரல, இந்த கட்சி ஆரம்பிச்சது நம்ம அடுத்தவங்க குறை சொல்றதுக்காக வரல. அவங்க இப்பதான் புதுசா ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்திட்டு 2026 ஜெயிச்சிருக்காங்க, அரசியல் மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. 1,70,70,000 கோடி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அவங்கள இருக்கிற அதாவது செங்கோட்டையை தவிர மொத்தடி எல்லாம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லாரும் முதல் முறையாக அமைச்சராக இருக்கிறவங்க, எம்எல்ஏ அமைச்சராக இருக்காங்க. சோ அவங்க கொஞ்சம் தடுமாற தான் செய்வாங்க. உடனே அவங்க வந்து பாத்தீங்கன்னா குத்தம் கூட சொல்லக்கூடாது. ஒரு வருட காலம் அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அது வந்து ஒரு நியாயமான பேச்சு, ஆரோக்கியமான ஒரு பேச்சை நான் பாக்குறேன். அது வேணா புதுசா தான் வந்திருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சீமான் மாதிரி, இன்னும் பாஜக மாதிரி, இந்த அப்புறம் திமுக சொல்லவே வேண்டாம். சரி இவங்க மாதிரி உடனே குறையா சொல்லிட்டு இருக்காம அவங்களுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஒரு வருட காலம் அவங்க பண்ணட்டும், அவங்க கொஞ்சம் தடுமாற தான் செய்வாங்க அப்படின்னு அவர் ஓப்பனா அது பேசுனது பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம், வரவேற்கக்கூடியது. அதுல அவரும் சொல்றாரு 717 கடையில அவங்க முன்னெடுத்து மூடினாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா கடைகள் நம்ம எடுத்த லிஸ்ட்ல இன்னும் சில கடைகள் கோயில்களுக்கு, கல்லூரிகளுக்கு, பள்ளிகள் கடைகள் இருக்கு, கிட்ட இருக்கு. ஸோ அதையும் அவங்க மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல நல்ல விஷயங்களை நம்ம அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம், எடுத்து வைப்போம். அதை அவங்க சரி பண்ணாங்கன்னா நமக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நான் வந்து பாஜக கட்சியில இருந்து நான் வந்து வந்த உடனே இப்ப எல்லாருக்கும் என்ன தோணும், என்னப்பா இவன் அதாவது இவ்வளவு நாள் அங்கதான் இருந்திருக்கேன், இப்ப திடீர்னாப்புல வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்காம அப்ப அவங்களோட பாஜக டீம் ஏன்னு கேட்டீங்கன்னா வெளியே வந்து திட்டவே இல்லை, பாஜகவும் திட்டல, மோடியும் திட்டல. திட்டுனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சண்டை போட அர்த்தம். இப்ப அவங்க திட்டல, சோ அதனால அவங்களோட கைகுலியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு எளிய குடும்பத்துல இருந்து வந்துருவேன். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த பாஜக இருந்து வெளியே வரும்போது நம்ம எல்லாருமே ஒரு ஹேபிட் உண்டு. நான் வந்து இவ்வளவு நாளா அங்கதானே இருந்திருக்கேன், அவங்கள்ட்ட சொல்லிட்டு வரணும். நான் ஒரு சண்டை போட்டு வரல, நான் எனக்கு ஒரு தனி பாதையை அமைச்சுக்கிறேன். இங்க இருந்து என்னால சில விஷயங்களை பண்ண முடியல, தனியா போறாங்கிறத ஓப்பனா சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்காக வந்த உடனே நான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவங்களை திட்டணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது அப்படின்னு எடுத்து வைக்கிறாரு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் இருந்து என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதம் சார்ந்து ஒரு ஜாதியை சார்ந்து ஒரு அரசியல் முன்னெடுக்க போறது கிடையாது. நான் வந்து பிறப்பால ஒரு இந்து மதத்தை சார்ந்தவன், நான் ஒரு சாதி சார்ந்தவன். அதை வந்து என் வீட்டிலேயே பூட்டி வச்சுட்டு தான் வெளியில வர போறேன். சோ அப்படிதான் அரசியல் பண்ணுங்க, இந்த ஜாதி மத அரசியல் பண்றதுக்கு நான் வரல, எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லி ஓப்பனா அவர் டிக்ளேர் பண்றாரு. நான் வந்து ஒரு தேசியவாதி, ஆனா தமிழ்நாட்டை முன்னிறுத்தணும், ஒரு பாரத நாட்டுல நம்முடைய தமிழ்நாட்டை முன்னிறுத்துங்கிறத என்னுடைய நோக்கம் அப்படிங்கறத ஓப்பனா தெரிவிக்காரு. அதாவது என்னுடைய நோக்கம் கொள்கையும் சொல்லும் போது அதாவது மெய்யான சமூக நீதி அப்படிங்கிறாரு. அதாவது உண்மையான சமூக நீதி மெய்யான சமூக நீதிங்காரு. அதாவது சாதி மதம் கடந்து ஒண்ணு கட்டமைக்கணும் அப்படிங்கிறாரு. எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும் தோணுது. அதாவது இதை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்முடைய தளபதி முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை பண்ணிட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவரை யாருமே ஒரு சாதி சார்ந்தோ மதம் சார்ந்தோ பார்க்கல. அதனாலதான் அவர் இன்னைக்கு ஜெயிச்சு இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு. சோ சாதி மத அரசியலை அவர் தான் முதலே உடைச்சிட்டாரு, பண அரசியலையும் உடைச்சிட்டாரு. ஏன்னா அவரு கேண்டிடேட் யார் நிப்பாட்டான்னு தெரியாம அவருக்காக ஓட்டு போட்டாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு புரட்சி, ஓகேவா? சோ அதனால இப்போ நீங்க எடுத்து வரீங்க, நீங்க ரெண்டாவதா நீங்க வந்துட்டு முதலாக ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்து நீங்க இந்த மாதிரி கொள்கையில முன்னெடுத்து வச்சீங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வம் பார்த்திருப்போம். ஆல்ரெடி அவர் பண்ணிட்டாரு, ஓகே. சோ அப்போ உங்க எல்லாத்துக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் வரும், கேள்வி வரும். எப்பா அதான் பாத்தீங்கன்னா மாற்றமா முதலமைச்சர் விஜய் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு, சாதி மத அரசியலும் உடைச்சிட்டாரு, பண அரசியலும் உடைச்சிட்டாரு, மாற்றமா வந்துட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் என்ன புதுசா சொல்ல போறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடணும், இன்னும் சில எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் இருக்கு. அது இருக்க போய் தான் அண்ணாமலை அவருக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, இளைஞர் கூட்டம். இப்ப அந்த கூட்டம் அண்ணாமலை அவருக்கு பொள்ளாச்சியில அந்த கூட்டம் இருக்குல்ல, இதுல உள்ளவங்க எல்லாம் இந்த தேர்தலில் விஜய் அவருக்கு ஓட்டு போடாதவங்க நினைக்கீங்களா? அப்படிலாம் கிடையாது. இதுல பாதிக்கு மேற்பட்டவங்க நம்மளுடைய தளபதி விஜய் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க, ஓகேவா? இப்ப என்ன ஒரு சின்ன மாற்றங்கள் சில பேருக்கு வந்துடலாம் கேட்டீங்கன்னா, ஓப்பனமா பேச போனா அதாவது இப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கூட்டணிகளோட கூட்டணி அமைக்கல. ஆனா அவங்க கூட சேரலாம்னு ஒரு எண்ணோட்டம் இருந்திருக்கும், ஆனா கூட்டணி அமைக்காம நின்றாரு, ஓகேவா? இப்ப கூட்டணியும் அவங்க கூட சேர்ந்திருக்காரு. குறிப்பா சொல்ல போனா காங்கிரஸ் வந்து எனக்குமே பிடிக்காது, ஓகேவா? அங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து விசிக்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக உள்ளவங்க இங்க வர்றது, டிஎம்கேல உள்ள அந்த கூட்டணி கட்சிகள் இங்க வந்தது. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு
ஒரு எதிர்பார்ப்போட அவங்க ஓட்டு போட்டவங்க ஒரு சலிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப முதலமைச்சர் விஜய் நம்ம தப்பா சொல்ல முடியாது. அவர் இந்த ஆட்சி 5 வருஷம் நடத்தணும், ஸ்ட்ராங் ஆக்கணும், 108 இடங்கள் தான் கொடுத்தாங்க. அவருக்கு சில விஷயங்கள் முரண்பாடு இருக்கு. அதனால அவர் சில விஷயங்களை பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. ஆனா வெளியில இருந்து பாக்குற மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் எல்லாம் புரியும் கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க எவ்வளவு எதிர்பார்ப்பா நிற்கும் போது தனியா வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கும். அவர் தனியா நிற்கும் போதே அதுவே அவருக்கு ஒரு பெரிய பிளஸ். ஆனா இப்ப அந்த கூட்டணி கட்சிகளாம் சேர்ந்திருக்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன இதை கொடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயங்கள் என்ன கேட்டீங்கன்னா, பெரியார் வந்து பாத்தீங்கன்னா கொள்கைத்துல வந்து இவர் அறிவிக்கிறது, சில தமிழ் தேசியில் பெரியார் பிடிக்காது. இப்ப எனக்கு இந்த பெரியாரை பிடிக்காது. ஆனா விஜய் அவர்கள் அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டார். ஓகேவா? அதனாலதான் நம்ம முழுசா நம்ம முதலமைச்சர் விஜய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆரம்பத்துல வந்து. சோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை அவர்கள் பெரியாரெல்லாம் கொள்கைலாம் வைக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டிஃபரெண்ட் இருக்கும். இவர் வந்து கொள்கை, அதாவது திமுகவுடைய கொள்கை தான் எங்களுடைய கொள்கை அப்படின்ட்டு ஆதவச்சுனா ஒரே சொல்லிட்டே இருக்காரு. ஸோ அப்படிங்கும் போது அந்த கொள்கை அண்ணாமலை அவர்கிட்ட இருக்காது அப்படின்னு நம்பி சில பேர் அங்க போவாங்கல்ல. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிஜேபியில் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க அண்ணாமலைகள் அங்கிருந்து வெளியே வரும்போது அப்படி நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது கேட்டிங்கன்னா இந்த திராவிடம் பெரியார் அப்படிங்கிற வார்த்தையை பிடிக்காதவங்க அங்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. திராவிடம் பெரியார் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம முதலமைச்சர் விஜய் நல்லது பண்ணுவார் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இப்போ சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் என்ன சொல்றேன் கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட கட்சியில் இல்லாமல் ஒன்ஸ் புதுசா அண்ணாமலை அவர்கள் தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிர்காலத்துல ஒரு கடுமையான ஒரு போட்டியா இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு பக்கம் இளைஞர்கள் வருவாங்க. அந்த இளைஞர்களுக்குள்ள அந்த போட்டி இருக்கும்போது யார் நல்லது பண்றா அப்படிங்கிற இதுல மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்ல. அதாவது ரெண்டு போட்டி கடுமையா இருக்கும்போது தான் மக்களுக்கு நல்லது நடக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது பண்ணா நல்லது, தப்புனா தப்பு டேரக்டா நம்ம சொல்லிடுவோம். உங்களுக்கே தெரியும், நம்ம எதுலையும் பார்த்தீங்கன்னா ஒளிச்சு முறைச்செல்லாம் கிடையாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பேருடைய அந்த போட்டியும் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா போட்டியே இல்லைன்னா அது சுவாரஸ்யம் கிடையாது. எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு எதிரணியில இருக்கிறவங்க கடுமையா நம்மள மாதிரி ஒரு போட்டியாளா இருக்கும்போது இன்னும் பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் போட்டி போட்டு பண்றதுக்கு இது இருக்கு. அதாவது இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆளுங்கட்சியா இருக்கும்போது எதிர்த்தாப்புல இந்த திராவிட கட்சிகளே வந்து உட்காந்து வச்சுங்களேன், அது நம்மளுக்கு எரிச்சலா இருக்கும். பாத்தீங்கல்ல, அதாவது அவங்க பண்ற அரசியல் பாத்தீங்கன்னா ஒரு மட்டமான அரசியலா இருக்கு. அவங்க பேசுற விதங்கள், அவங்க வந்து பாத்தீங்கன்னா உரிமையில பேசுறது, ஆணையரை பேசுறதுலாம் பிடிக்கல. ஒரு நாகரிகமான அரசியல் இருக்கணும். ஓகேவா? அதனால மக்கள் நல்ல விஷயம் நடக்கணும். இந்த மாதிரி போதையை படிக்கிறது, இந்த மாதிரி இளைஞர்கள் நல்வழிப்படுத்துற மாதிரி போட்டி போட்டு வரட்டுமே, பார்க்கலாமா என்ன நடக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். என்ன கேட்டீங்கன்னா, எல்லாருமே அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம்ல, வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சப்போர்ட் பண்ணும்போது நிறைய பேர் அதாவது வைக்கிற நம்மளுடைய கமெண்ட்ஸ் வச்சது கேட்டீங்கன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு பணம் இங்கிருந்து வருது, நிதி இங்கிருந்து வருது, அவர் அப்படி என்ன கோடி கோடி சம்பாதிச்சாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் தானே ஐபிஎஸ் தானே இருந்தாரு, அப்படி என்ன ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு அவர் பணம் வந்துருமா? ஸோ அப்போ இவர் வேற எங்கேயோ இல்லீகலா சம்பாதிச்சிருக்கணும், இல்லைன்னா வேற யாராவது சப்போர்ட் பண்ணணும், ஸோ அவர் நேர்மையானவர் கிடையாது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்லாம் வந்துருந்துச்சு. இப்போ கூட நான் அந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அது வந்து இப்போ வந்து அவர் அமைப்பா தானே வச்சிருக்காரு. இனிமேல் கட்சியா மாறும்போது தான் அது வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிடும் அவருக்கு யார் சப்போர்ட் இருக்கான்னு. என்ன பொறுத்தவரைக்கும் நல்லது பண்ணு வரும்போது அவங்க பண்ற நல்ல விஷயம் நம்ம வரவேற்புமே. இது திராவிட கட்சியில் பண்ண மாதிரி ஒரு அது இல்லாத இதா. ஸோ நம்ம எடுத்த உடனே அவங்களுடைய ஒரு நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா எதுவுமே நல்லதுக்கு நடக்காது. ஏன்னா எல்லாருமே 100% யோக்கியமா நல்லா இருப்போம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த டிவி கட்சியில் நடக்கிற விஷயங்கள், அவருக்கு யார் சப்போர்ட் பண்ணாலும் ஏகப்பட்ட விவரங்களை கொடுத்துட்டே இருக்காங்க திராவிட கட்சிகள். ஆதவ மூலமா அந்த அவரு ஒரு லாட்ரி மாட்டினா கோடி கோடிய பணம் அவர் தான் இறக்குறாரு, எல்லா மாட்டும் அவர் தான் செலவு பண்றாரு, அவர் தான் முதலீடு போட்டவர், அப்படி எப்படி விமர்சனங்கள் வச்சுதான் இருக்காங்க. ஸோ நம்ம அப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா விமர்சனத்துக்கு நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா இங்க எதுவுமே நல்லது நடக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்ல நம்புறேன், சப்போர்ட் பண்றேன். அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அவர் லேசால எல்லாத்தையும் விட்டு போயிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை அவர் மேலே இருக்கு. ஓகே, அவர் நல்லா பண்றாரு அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு, அதனால நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஒரு புதுசா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் எதாவது படிச்சு ஒரு நல்ல ஒரு அதிகாரி, நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது வாங்க, தப்பு கிடையாது, அவருக்கு நம்ம ஒரு ஆதரவு கொடுக்குறோம். ஓகேவா? நல்லவங்க அரசியலுக்கு வரட்டும், இந்த அரசியல் களமே மாறணும், இந்த திராவிட அரசியல் ஒழியணும், அதான் நம்முடைய இது. சரி, ஓகே. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரிஞ்சு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க.